கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் இரும்பு மற்றும் அலுமினியம் பொருட்களுக்கு 50% விழுக்காடு வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்திலிருந்து அமெரிக்காவிற்கு விநியோகம் செய்யப்படும் மின்சாரத்திற்கு 25 விழுக்காடு கூடுதல் வரியை அம்மாகாண ஆளுநர் டக் ஃபோர்ட் அறிவித்திருந்தார். இதற்கு பதிலடியாக கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் இரும்பு மற்றும் அலுமினியம் பொருட்களுக்கு இரட்டிப்பாக வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கனடா பொருட்களுக்கு 25 விழுக்காடு கூடுதல் வரி விதிக்கப்படும் சூழலில் தற்போது மேலும் 25 விழுக்காடு உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மின்சார விநியோகத்திற்கான 25 விழுக்காடு கூடுதல் வரி விதிப்பை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக ஒன்டாரியோ மாகாண ஆளுநர் டக் ஃபோர்ட் தெரிவித்துள்ளார். எனினும் கனடா மீதான கூடுதல் வரி விதிப்பு நடவடிக்கையிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என ட்ரம்ப் திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். சவுதி அரேபியாவில் நடைபெற்ற ரஷ்யா யுக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பான அமைதி பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் தலையீட்டின் பேரில் ரியாத் நகரில் கூடிய அமெரிக்கா யுக்ரைன் பிரதிநிதிகள் சில பரிந்துரைகளை ஏற்க முன்வந்துள்ளதாக மத்தியஸ்த குழுவினர் தெரிவித்துள்ளனர். உடனடியாக 30 நாட்கள் போர் நிறுத்தத்திற்கு யுக்ரைன் சம்மதம் தெரிவித்துள்ள சூழலில் அதனை ரஷ்யா ஏற்கும் பட்சத்தில் விரைவில் போர் நிறுத்தம் அமலாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்களது பிராந்தியத்தில் நீடித்த அமைதியை மட்டுமே விரும்புவதாக யுக்ரைன் கூறியிருக்கும் நிலையில் போர் நிறுத்தத்தை ரஷ்யா ஏற்கும் என நம்புவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரியாத் பேச்சுவார்த்தை நல்ல ஆரோக்கியமான முறையில் நடைபெற்றதாக வெள்ளை மாளிகை தரப்பில் கூறப்படுகிறது. 30 நாட்கள் போர் நிறுத்தம் முடிவுக்கு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வரவேற்பு தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த யுக்ரைனுக்கான உளவுத்துறை தகவல் பரிமாற்றத்தை அமெரிக்கா மீண்டும் தொடங்கியுள்ளது. பாகிஸ்தானில் விரைவு ரயிலை கடத்திய பலூச் விடுதலை படையினர் அதில் பயணித்த 30 ராணுவ வீரர்களை கொன்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. பலூச்சிஸ்தான் மாகாணத்தின் குவேட்டாவில் இருந்து பெஷாவர் நோக்கி ஜாஃபர் விரைவு ரயில் 400க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது. தாதர் என்ற பகுதியில் ரயில் சென்றபோது வெடிவைத்து அதனை நிறுத்திய பலூச் விடுதலை படையைச் சேர்ந்த கிளர்ச்சியாளர்கள் ரயிலை சிறைபிடித்தனர். அப்போது நடந்த ரயிலில் பயணித்த ராணுவ வீரர்கள் உடனடியாக துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இரு தரப்பினரிடையே நடந்த தாக்குதலில் 30 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக பலூச் விடுதலை படையினர் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் சிறுவர்கள், பெண்கள் என சுமார் 150 பேரை கிளர்ச்சியாளர்கள் விடுவித்துள்ளனர். தங்கள் வசம் 214 பேர் பிணை கைதிகளாக இருப்பதாகவும் பாகிஸ்தான் சிறையிலிருந்து பலூச் ஆதரவாளர்களை 48 மணி நேரத்திற்குள் விடுவிக்க வேண்டும் எனவும் கிளர்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர். ரயில் கடத்தல் சம்பவத்தை உறுதி செய்துள்ள பாகிஸ்தான் அரசு கிளர்ச்சியாளர்கள் வசமிருக்கும் பிணை கைதிகள் விரைவில் மீட்கப்படுவார்கள் என தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் பணியாற்றி வரும் வெளிநாட்டைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் பங்கேற்ற பிரம்மாண்ட இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. துபாயில் திறந்த வெளியில் நடந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை தன்னார்வலர்கள் குழு ஒன்று ஏற்பாடு செய்திருந்தது. வேலை, படிப்பு உள்ளிட்டவைக்காக குடும்பத்தினரை பிரிந்து வாழும் இஸ்லாமியர்களை ரமலான் மாதத்தில் மகிழ்ச்சியடைய செய்வதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக அதன் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். மாடல் சர்வீஸ் சொசைட்டி என்ற தன்னார்வலர்கள் குழு ரமலான் மாதத்தையொட்டி தினம்தோறும் சுமார் 14,000 பேருக்கு உணவு அளிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான சிலியில் மிகவும் அரிய நிகழ்வாக ஒரே நேர்கோட்டில் 7 கிரகங்கள் வானில் தென்பட்டன. 400 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த நிகழ்வில் நிலவுடன் சனி, வியாழன், செவ்வாய், நெப்டியூன், வீனஸ் உள்ளிட்ட கிரகங்கள் ஒரே கோட்டில் தென்பட்டன. இது தொடர்பான புகைப்படத்தை சிலி நாட்டின் விண்வெளி ஆராய்ச்சியாளர் லூயிஸ் சவாரியா கரிடோ வெளியிட்டுள்ளார். நேபாளம் மீண்டும் மன்னராட்சி முறைக்கு திரும்ப வேண்டும் என்று போராடி வரும் மன்னர் ஞானேந்திர ஷாவின் ஆதரவாளர்களுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா என்று பதிலளித்திருக்கிறார் KP சர்மா ஒலி. 2008 மக்கள் புரட்சி மூலம் மன்னராட்சி ஒழிக்கப்பட்ட நேபாளத்தில் இப்போது மன்னராட்சி கோரி போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மன்னர் தரப்பின் இந்த கோரிக்கைக்கு எதிர்க்கட்சியான ராஷ்டிரிய பிரஜா தந்திர கட்சியும் ஆதரவு தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலளித்துள்ள பிரதமர் KP சர்மா ஒலி, நேபாளத்தின் அரசமைப்பு சட்டத்தில் மன்னராட்சிக்கு இடம் இல்லை என்றும் மன்னர் ஞானேந்திர சிங் ஆட்சியை கைப்பற்ற விரும்பினால் தாராளமாக தேர்தலில் போட்டியிடலாம் என்றும் கூறியிருக்கிறார்.
இந்தியாவில் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கையாள தெரிந்த ஊழியர்கள் எண்ணிக்கையில் பற்றாக்குறை நிலவும் என்று புதிய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. உலகம் முழுவதும் ஏஐ தொழில்நுட்பம் உலகளாவிய வணிக ஆலோசனை நிறுவனமான பெயின் கம்பெனி நிறுவனம் நடத்தியுள்ள ஆய்வின்படி 2027க்குள் இந்தியாவில் ஏஐ துறையில் 23 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இந்தியாவில் ஏஐ தொழில்நுட்பத்தை கையாள்வதற்கான கல்வி தகுதி பெற்றவர்களின் எண்ணிக்கை 12 லட்சமாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. 2027இல் அமெரிக்காவில் 50% வேலைவாய்ப்புகள் ஏஐ சார்ந்தவையாக மாறிவிடும் என்று அந்த அறிக்கை கூறுகிறது. மேலும் ஜெர்மனியில் 2027இல் ஏஐ சார்ந்த 70% வேலைகளுக்கு ஊழியர் பற்றாக்குறை நிலவும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் 2019ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் 21% அளவில் ஏஐ தொடர்பான வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக இந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இந்தியா மொரீசியஸ் இடையான நட்புறவு எல்லையற்றது, மிகவும் ஆழமானது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மொரீசியஸ் சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு மொரீசியஸ் பிரதமர் நவீன் ராம்கூலம் விருந்து அளித்தார். அதில் பேசிய பிரதமர் மோடி, இந்தியா மொரீசியஸ் இடையான நட்புறவு வலிமையானது எனவும் வரலாறு பாரம்பரியம் அதில் வேரூன்றியுள்ளதாகவும் தெரிவித்தார். மொரீசியஸ் எப்போதும் இந்தியாவிற்கு நெருங்கிய கூட்டாளி என குறிப்பிட்ட பிரதமர் மோடி, மொரீசியஸ் மக்களின் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்தியா எப்போதும் துணை நிற்கும் என கூறினார். இதனிடையே பிரதமர் மோடிக்கு மொரீசியஸ் நாட்டின் மிக உயரிய விருதான தி கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் தி இந்தியன் ஓசன் விருது அறிவிக்கப்பட்டது. இது இந்தியா மற்றும் மொரீசியஸின் வரலாற்று உறவுகளுக்கு கிடைத்த மரியாதை என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். ஹோலி பண்டிகை மற்றும் இஸ்லாமியர்கள் குறித்த பாஜக எம்எல்ஏ ஹரிபூஷன் தாக்கூர் பச்சாலின் கருத்தும் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவின் எதிர்வினையும் அரசியல் சர்ச்சையாகியுள்ளன. பீகாரின் பிஸ்பி தொகுதி எம்எல்ஏ ஹரிபூஷன் ஹோலி பண்டிகை கொண்டாட்டங்களில் இஸ்லாமியர்களும் பங்கேற்க வேண்டும், இல்லை என்றால் வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும், அனைவரின் மீதும் வண்ணப்பொடிகள் தூவப்படுவது குறித்து இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது என்றும் கூறியிருந்தார். இதற்கு எதிர்வினையாற்றிய பீகார் எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ், இது ஹரிபூஷனின் சாம்ராஜ்யம் அல்ல, இஸ்லாமியர்களை மிரட்டியதற்காக அவர் மீது பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தேஜஸ்வியின் கருத்துக்கு பாஜக எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தேஜஸ்வி திமிர் பிடித்தவர் என்று மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு வரும் 14ஆம் தேதி முதல் ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி மத்திய ரிசர்வ் படையைச் சேர்ந்த 8 முதல் 11 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக தெரிகிறது. கடந்த மாதம் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் இது தொடர்பாக விமர்சனங்களும் எழுந்திருந்தன. தொடர்ந்து ஃபைட் பண்ணுங்கனா என நாதாக ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார். பாஜக நிர்வாகி காயத்ரி தேவி மகள் திருமண விழாவின் போது சீமான், அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த திருமண விழாவின் போது காரில் புறப்பட்ட சீமானை பார்த்த அண்ணாமலை கைகுலுக்கி நலம் விசாரித்தார். அப்போது தொடர்ந்து போராடுங்கள், தைரியமுடன் இருங்கள் என அண்ணாமலை சீமானை பார்த்து கூறினார். சில வினாடிகள் நடைபெற்ற இந்த சந்திப்பு பேசுபொருளாக மாறியுள்ளது. திருச்சியில் கஞ்சா வியாபாரிகளுடன் தொடர்பில் இருந்ததாக காவல் ஆய்வாளரை பணி நீக்கம் செய்து டிஜிபி அதிரடியாக தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் காணக்கிளியநல்லூர் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணியாற்றி வந்த பெரியசாமி நாகையில் ஓராண்டு பணியில் இருந்துள்ளார். அப்போது கஞ்சா வியாபாரிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததோடு அவர்களுடன் ஒன்றாக அமர்ந்து மது அருந்தி பிரியாணி சாப்பிட்டது அம்பலமானதால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். போடிநாயக்கனூர் அருகே பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் பேனர் சரிந்து சாலையில் விழுந்தது. நின்று கொண்டிருந்த கார் மீது விழுந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. காரில் இருந்த ஓட்டுநர் காரை விட்டு இறங்கினார். காவல்துறையினர் மழையில் நனைந்தபடி பேனரை அகற்றினர். பேனர்கள் உரிய வழிகாட்டுதல்கள் படி முறையாக வைக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூரில் முதல்வர் பங்கேற்கும் திமுக பொதுக்கூட்டத்திற்காக வைக்கப்பட்ட பேனர் சரிந்து விழுந்தது. இதில் மாணவ மாணவியருடன் நின்று கொண்டிருந்த ஆட்டோ மீது விழுந்தது. நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை.
கனமழை காரணமாக நெய்வேலி NLC சுரங்கங்களில் ஆங்காங்கே சிறு மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மழை விட்ட பின்பு அந்த பணிகள் மீண்டும் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் அனல் மின் நிலையங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருவதால் மின் உற்பத்தியில் பாதிப்பு ஏற்படவில்லை. தஞ்சை பெரிய கோயிலில் கொட்டு மழைக்கு இடையே நந்தியம்பெருமானை பக்தர்கள் தரிசித்தனர். பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அப்போது பக்தர்கள் மழையில் நனைந்தபடியும் குடை பிடித்தபடியும் நின்று நந்தியம்பெருமானை தரிசித்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பழமை வாய்ந்த ஆவுடையார் மற்றும் பானம் ஆகிய இரு சிவலிங்கங்கள் கிடைத்துள்ளன. செங்கம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கூடுதல் பள்ளி கட்டடம் அமைப்பதற்காக பொக்லைன் மூலம் பள்ளம் தோண்டிய போது 2 அடி உயரம் கொண்ட 1000 ஆண்டுகள் பழமையான ஆவுடையார் என்ற சிவலிங்கமும் பானம் என்று அழைக்கப்படும் லிங்கமும் தனித்தனியே கிடைத்துள்ளன. இவை அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து சிவனடியார்கள் கோயிலில் வைத்து வழிபாடு நடத்தி பக்தர்களுக்கு இனிப்பு வழங்கினர். கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அனுமதியின்றி பறக்கவிடப்பட்ட ட்ரோனை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். கோயிலில் நடந்த திருமண நிகழ்விற்காக கொண்டுவரப்பட்ட ட்ரோன் கேமரா கோயிலை சுற்றி வட்டமடிப்பதை கண்ட வனத்துறையினர் வன பாதுகாவலர் சரவணகுமாருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்தில் விசாரணை செய்த அவர் ட்ரோனை இயக்கிய சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த முகேஷ் என்பவரிடமிருந்து ட்ரோனை பறிமுதல் செய்தனர். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் லீக் சுற்றின் கடைசி போட்டியில் மும்பை இந்தியன்ஸை வீழ்த்தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த RCB தொடக்கம் முதல் அதிரடி காட்டியது. மேக்னா 26 ரன்களில் வெளியேற ஸ்மிருதி மந்தனா அரை சதம் கடந்து 53 ரன்கள் சேர்த்தார். கடைசி வரை சிறப்பாக விளையாடிய எல்லிஸ் பெர்ரி 49 ரன்கள் எடுத்தார். ரிச்சா கோஸ் 36 ரன்களும் ஜார்ஜியா 31 ரன்களையும் அதிரடியாக விளாச அந்த அணி 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 199 ரன்கள் குவித்தது. 200 என்ற கடின இலக்குடன் களமிறங்கிய எம்ஐ அதிரடியாக விளையாடிய போதும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்ததால் 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 188 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது. இதன் மூலம் நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் வாய்ப்பை மும்பை இழந்தது. டெல்லி கேபிட்டல்ஸ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய நிலையில் எலிமினேட்டரில் மும்பை, குஜராத் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. கோயில் திருவிழா தங்கள் தலைமையில்தான் நடத்தப்பட வேண்டும் என எந்த சாதியினரும் உரிமை கோர முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ஜமீன் இளம்பிள்ளை பகுதியில் உள்ள மகா மாரியம்மன் கோயிலின் மாசி திருவிழா தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி திருவிழாவில் பங்கேற்க ஒவ்வொரு பிரிவினருக்கும் உரிமை உள்ளது எனவும் அதனை மற்ற பிரிவினர் தடுக்கக்கூடாது எனவும் கூறினார். கடவுள் முன்பு எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது என கூறிய நீதிபதி பரத சக்கரவர்த்தி எந்த பிரிவினருக்கும் முன்னுரிமை வழங்காமல் திருவிழாவை நடத்த வேண்டும் எனவும் இந்து சமய அறநிலைத்துறைக்கு ஆணையிட்டார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து 992 கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதாக அறப்பொரு இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அந்த இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன், நெல்லை கொள்முதல் நிலையங்களிலிருந்து சேமிப்பு மையங்களுக்கும் அங்கிருந்து மாற்று மையங்களுக்கும் கொண்டு செல்வதற்காக போடப்பட்ட ஒப்பந்தத்தில் இந்த ஊழல் நடைபெற்றுள்ளதாக கூறினார். டெண்டருக்கான கூடுதல் தொகைக்கு மத்திய அரசு அதிகாரி ஒப்புதல் வழங்காத நிலையில் அவரை விடுப்பில் அனுப்பிவிட்டு அவருக்கு அடுத்த இடத்தில் உள்ள அதிகாரியை வைத்து கையெழுத்திடச் செய்துள்ளதாக கூறிய ஜெயராமன், பினாமி மூலம் டெண்டர் எடுத்துள்ள நிறுவனம் பாஜகவிற்கு நன்கொடை அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை சிபிஐக்கு புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத கிறிஸ்டியுடைய பினாமி நிறுவனங்கள் முருகர் பெயரால நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. முருகர் பெயரால நம்ம டீசர் போட்டுட்டு இருந்தோம். குமாரசாமி அவர்கள் அவர் முருகர் பெயர்ல அவருடைய பெயர்லயே பல நிறுவனங்கள்
கந்தசாமி அண்ட் கோ, கார்த்திகேயா என்டர்பிரைசஸ், முருகா என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 நிறுவனங்கள் மட்டுமே அனைத்து மாவட்டங்கள்லையும் டெக்னிக்கல் பிட்ல கூட குவாலிஃபை பண்ணக்கூடிய வகையில் வச்சிருக்கிறாங்க. அது என்ன பண்ணாங்கன்னா, இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு கான்ட்ராக்டர்களை பங்கெடுக்க முடியும், ஆனால் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க பங்கு பெற முடியாத வகையில் விதிகளை வச்சிருந்தாங்க. 288 ரூபாய்க்கு அரசாங்கம் சொன்ன தொகை, ஆனால் இவர்களுக்கு டெண்டர் வழங்கப்பட்ட தொகை முதல் 8 கிலோமீட்டருக்கு 598 ரூபாய்க்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நுகர்பொருள் வாணிபக் கழக ஊழல் குற்றச்சாட்டு குறித்து சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என தமிழக அரசை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளப்பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், அறப்போர் இயக்கம் கூறியுள்ள இந்த குற்றச்சாட்டுகளை எளிதாக புறந்தள்ளிவிட முடியாது என தெரிவித்துள்ளார். இந்திய உணவுக் கழகத்தின் தென்னிந்திய இயக்குநரை விடுப்பில் செல்லுமாறு கூறிவிட்டு அவருக்கு அடுத்த இடத்தில் உள்ளவரை வைத்து ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது என்கிற குற்றச்சாட்டை சுட்டிக்காட்டியுள்ளார். கூட்டுச்சதி நடந்திருப்பதாகவே இதற்கு பொருள் என்றும் அவர் கூறியுள்ளார். 2022-23 ஆண்டில் தமிழ்நாட்டில் இலவசமாக வழங்கப்பட வேண்டிய அரிசி மக்களுக்கு வழங்கப்படாமல் வேறு வழிகளில் திருப்பிவிடப்பட்டதால் தமிழக அரசுக்கு 1900 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பது இந்திய ஆராய்ச்சிக் குழுவின் ஆய்வில் தெரிய வந்திருப்பதையும் இணைத்து பார்க்க வேண்டும் எனவும் அன்புமணி கூறியுள்ளார். இந்தியாவின் முன்னணி மருந்து தயாரிப்பு நிறுவனமான சன் பார்மா அமெரிக்க மருந்து நிறுவனமான செக் பாயிண்ட் தெரபெட்டிக்ஸ் நிறுவனத்தை 3000 கோடி ரூபாய்க்கு வாங்க இருப்பதாக அறிவித்துள்ளது. இது தொடர்பான பரிவர்த்தனை நடவடிக்கை இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செக் பாயிண்ட் தெரபெட்டிக்ஸ் புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்து தயாரிப்பில் ஈடுபட்டு வருகிறது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே இன்டர்நெட் கேபிள் பதிக்கும் பணிகளை தடுத்து நிறுத்தி பணம் கேட்டு மிரட்டியதாக திமுக பிரமுகர் யுவராஜை போலீசார் கைது செய்தனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே பெண்ணலூர் ஊராட்சியில் புதிதாக தொடங்கவுள்ள தொழிற்சாலைகளுக்கு இன்டர்நெட் சேவையை ஏற்படுத்தி தரும் பணியில் தனியார் நிறுவனம் ஒன்று ஈடுபட்டு வந்தது. அதே பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகரும் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவருமான யுவராஜ் கேபிள் பதிக்கும் பணிகளை தடுத்து நிறுத்தியதோடு இந்த பணிகளை மேற்கொள்ள தனக்கு பணம் தர வேண்டும் என அந்நிறுவன ஊழியர்களை மிரட்டியதாக ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் யுவராஜாவை கைது செய்தனர். மேட்டூர் அருகே கொளத்தூரில் சிறுத்தையால் மீண்டும் ஆடுகள் கொல்லப்பட்டதால் கிராம மக்கள் அச்சமடைந்தனர். கோவிந்தபாடி கிராமத்தில் பழனியம்மாள் என்பவர் வளர்த்து வந்த 4 செம்மறி ஆடுகளை நள்ளிரவில் சிறுத்தை தாக்கி கொன்றது. இதனையடுத்து கிராமத்திற்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் மூதாட்டிக்கு 2000 ரூபாய் நிவாரணம் வழங்கினார். சில மாதங்களுக்கு முன்பு தின்னப்பட்டி ஊராட்சியில் 30க்கும் மேற்பட்ட ஆடுகளை சிறுத்தை கடித்துக் கொன்றது குறிப்பிடத்தக்கது. எருதுவிடும் விழாவில் காளையின் கயிற்றில் சிக்கி படுகாயமடைந்த 8ஆம் வகுப்பு மாணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். வாணியம்பாடி அருகே தமிழக ஆந்திர எல்லையான புல்லூரில் கடந்த 7ஆம் தேதி எருதுவிடும் விழா நடைபெற்றது. விழாவை காணச் சென்ற சீமுகம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சிறுவன் சதீஷ் எதிர்பாராத விதமாக காளையின் கயிற்றில் சிக்கியதில் இழுத்துச் செல்லப்பட்டார். படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட சிறுவன் கடந்த 5 நாட்களாக வேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரில் முன்னாள் ஊராட்சி செயலருக்கு தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. பிள்ளையார்குளம் ஊராட்சியில் பணியாற்றிய ஊராட்சி செயலர் தங்கபாண்டியன் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கிராம சபை கூட்டத்தில் அம்மையப்பன் என்ற விவசாயி குற்றம் சாட்டினார். இதனால் ஆத்திரமடைந்த தங்கபாண்டியன் அம்மையப்பனை நெஞ்சில் காலால் உதைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தால் கைது செய்யப்பட்டு பின் ஜாமீனில் வெளியே வந்த தங்கபாண்டியன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். அவரது சொத்துக்களின் மதிப்பை அளவிடும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருந்ததால் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். நெல்லை அருகே நிகழ்ந்த இருசக்கர வாகன விபத்தில் பல்கலைக்கழக மாணவர் உயிரிழந்தார். தென்காசி மாவட்டம் ரெட்டியார்பட்டியைச் சேர்ந்த கதிர், இன்பராஜ் இருவரும் தாங்கள் பயின்று வரும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்கு சென்று கொண்டிருந்தனர். மானூர் அருகே மழையில் சென்று கொண்டிருந்த போது நிலை தடுமாறியதில் வாகனம் சாலையோரம் இருந்த தடுப்பு கம்பியில் மோதியது. பின்னால் அமர்ந்து சென்ற இன்பராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட கதிருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.
தனது பிறந்தநாள் அன்றே இன்பராஜ் உயிரிழந்துள்ளதாக உறவினர்கள் கண்ணீர் வடிக்கின்றனர். கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் எம்பிக்களின் இடஒதுக்கீட்டில் மாணவர் சேர்க்கையை மீண்டும் அறிமுகப்படுத்தும் திட்டம் இல்லை என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் தங்கள் தொகுதி, மாநிலத்திற்கு உட்பட்ட 10 மாணவர்களை கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் சேர்க்க பரிந்துரைக்கும் நடைமுறை இருந்து வந்தது. இதன் மூலம் மொத்தமுள்ள 788 எம்பிக்களும் தலா 10 மாணவர்கள் வீதம் ஆண்டுக்கு 7880 மாணவர்களை பரிந்துரைத்து வந்தனர். ஆனால் கடந்த 2022ஆம் ஆண்டு மத்திய பாஜக அரசு இந்த நடைமுறையை ரத்து செய்தது. இந்நிலையில் மீண்டும் இந்த நடைமுறை கொண்டுவரப்படுமா என்று மக்களவையில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த தர்மேந்திர பிரதான், இந்த நடைமுறையால் அனுமதிக்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கையை விட அதிகப்படியான மாணவர் சேர்க்கை நடைபெற்றதாகவும் ஆசிரியர் மாணவர் வீதம் பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். ஆகவே மத்திய அரசால் ரத்து செய்யப்பட்ட இந்த நடைமுறையை மீண்டும் கொண்டுவரும் திட்டம் இல்லை என்று எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். மக்களவை தொகுதி மறுவரையறை தொடர்பான கூட்டுக்குழுவின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்குமாறு தமிழக குழு விடுத்த அழைப்பை ஒடிசாவின் பிஜு ஜனதா தளம் ஏற்றுக்கொண்டுள்ளது. திமுக எம்பி தயாநிதி மாறன், அமைச்சர் TRB ராஜா ஆகியோர் ஒடிஷா சென்று அம்மாநில முன்னாள் முதல்வரும் பிஜு ஜனதா தள கட்சியின் தலைவருமான நவீன் பட்நாயக்கை நேரில் சந்தித்து முதல்வர் ஸ்டாலினின் கடிதங்களை வழங்கி அழைப்பு விடுத்தனர். இந்த அழைப்பை ஏற்று வரும் 22ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள மக்களவை தொகுதி மறுவரையறை தொடர்பான கூட்டுக்குழுவின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க பிஜு ஜனதா தளம் முடிவு செய்துள்ளது. விதிகளுக்கு புறம்பாக செயல்பட்ட 17 மக்கள் மருந்தகங்களிடம் விளக்கம் கேட்டு மாநில மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆவணங்களை பராமரிக்காதது, மருத்துவர் பரிந்துரை சீட்டு இல்லாமல் மருந்து விற்றது என விதிமீறலில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் 8 மருந்தகங்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக மாநில மருந்து உரிமம் வழங்குதல் கட்டுப்பாட்டு அதிகாரி MN ஸ்ரீதர் தெரிவித்திருக்கிறார். மீதமுள்ள 9 மருந்தகங்களின் விதிமீறல்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். வரும் காலங்களில் தற்போது தொடங்கப்பட்ட முதல்வர் மருந்தகங்களிலும் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். நாடாளுமன்ற விவாதம் பட்டிமன்றம் போல் நடப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்திருக்கிறார். பாஜக நிர்வாகி காயத்ரி தேவி மகளின் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற சீமான் செய்தியாளர்களிடம் பேசிய போது நாடாளுமன்றத்தில் தர்மேந்திர பிரதான் தவறான வார்த்தைகள் பேசியதை தவிர்த்திருக்கலாம் என தெரிவித்தார். நாகரிகமற்றவர்கள் சொன்னவன தமிழ் மக்களை நாகரிகமற்றவர்கள்னு சொல்லிட்டாருன்றீங்க. இதே திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர் நாகரிகமானவர்கள்னு சொன்னா அந்த புகழை நீங்க வாங்கிடுவீங்க. பழிய போட்டா தமிழனுக்கு தள்ளி விட்டுறது தானே. அது அது அப்படி அந்த வார்த்தையை நாகரிகமானது சொல்லியிருக்க வேண்டியதில்லை. அது தேவையில்லை. அது கருத்தாக தான் எதிர்கொள்ளணுமே ஒழிய இப்படி அநாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தியிருக்க வேண்டியதில்லை. ரெண்டாவது, இந்த விவாதங்களே நீங்க பாருங்களேன், ஒரு பட்டிமன்றம் போல நடக்குது, பாராளுமன்றம் போல இல்லை. ஒரு கருத்து, அந்த கருத்தை வச்சுட்டு நீங்க இப்படி பேசுங்க, நாங்க அப்படி பேசுங்க, அப்புறம் வெளியில வந்து குடிக்கிறது, அப்புறம் வெளியில வந்து பேசிக்கிறது. இது ஒன்றும் ஆக்கப்பூர்வமா இருக்கிற மாதிரி இல்லை. அது தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மழை பெய்தால் மின் தேவை குறைந்தது. தமிழகத்தில் இந்த மாத தொடக்கத்திலிருந்து வெயில் சுட்டரித்து வருவதால் வீடு, அலுவலகங்களில் ஏசி சாதன பயன்பாடு அதிகரித்தது. இதனால் கடந்த மாதம் வரை தினமும் சராசரியாக 16,000 மெகாவாட்டாக இருந்த மின் தேவை கடந்த வாரத்தில் 18,000 மெகாவாட் அளவிற்கு உயர்ந்தது. இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்ததன் காரணமாக மின் தேவை 15,000 மெகாவாட்டாக குறைந்தது. இன்னும் சில நாட்களுக்கு மழை நீடித்தால் கோடை காலத்தில் மின் தேவையை பூர்த்தி செய்வதில் சிரமம் இருக்காது என மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆந்திர பிரதேச தலைநகர் அமராவதியில் அமைந்துள்ள SRM பல்கலைக்கழக வளாகத்தில் 2 புதிய கட்டடங்களை மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு திறந்து வைத்தார்.
மக்கள் தொகை வளர்ச்சி தொடர்பான கருத்தரங்கம் SRM வளாகத்தில் நடைபெற்றது. இதற்கு தலைமை தாங்க வந்திருந்த முதல்வர் சந்திரபாபு நாயுடு CV ராமன் பிளாக், கங்கா ஹாஸ்டல் பிளாக் ஆகியவற்றை திறந்து வைத்தார். மேலும் தொழிலக ஆராய்ச்சி பூங்கா, அகடமிக் கிளஸ்டர், கங்கா B ஹாஸ்டல் பிளாக், வேதவதி 2 ஹாஸ்டல் பிளாக் ஆகிய 4 கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். SRM பல்கலைக்கழகத்தின் வேந்தர் முனைவர் TR பாரிவேந்தர், இணைவேந்தர் முனைவர் P சத்யநாராயணன், துணைவேந்தர் பேராசிரியர் மனோஜ் K அரோரா ஆகியோர் முதல்வருடன் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் பாமாயில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக குடும்ப அட்டைதாரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் அரிசி கார்டுதாரர்களுக்கு பாமாயில் 1 லிட்டர் 25 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அனைத்து அட்டைதாரர்களுக்கும் வழங்க மாதம் 2 கோடி லிட்டர் பாமாயில் தேவை. இதனை தனியார் நிறுவனங்களிடமிருந்து கொள்முதல் செய்து ரேஷன் கடைகளுக்கு விநியோகம் செய்யும் பணியையும் அரசின் நுகர்பொருள் வாணிபக் கழகம் மேற்கொள்கிறது. அதன்படி 6 கோடி லிட்டர் பாமாயில் வாங்குவதற்கு கடந்த மாதம் டெண்டர் கோரப்பட்டது. இன்னும் டெண்டர் இறுதி செய்யப்படாததால் ரேஷன் கடைகளுக்கு இந்த மாதத்திற்கான பாமாயில் முழுவதும் அனுப்பப்படவில்லை என கூறப்படுகிறது. இதன் காரணமாக ரேஷன் கடைகளில் பாமாயில் வாங்க முடியாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் கணினி கொள்முதல் விவகாரத்தில் முறைகேடு உறுதியானதால் 16 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இப்பட்டியலில் முன்னாள் துணைவேந்தர் கணபதி, முன்னாள் பதிவாளர்கள் மோகன், வனிதா, முன்னாள் சிண்டிகேட் உறுப்பினர் சரவண செல்வன் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த விவகாரத்தில் பல்கலைக்கழகத்துடன் தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து சிண்டிகேட் முடிவு செய்ய வேண்டும் என பல்கலைக்கழக பொறுப்பு பதிவாளர் ரூபா தெரிவித்திருக்கிறார். முன்னதாக கணினி கொள்முதல் செய்ய மொத்தமாக டெண்டர் விடாமல் பல்வேறு கட்டங்களாக கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்த நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உலகிலேயே அதிக மாசு நிறைந்த நகரங்கள் பட்டியலில் 13 இந்திய நகரங்கள் இடம் பிடித்துள்ளன. மிகவும் மாசடைந்த தலைநகராக டெல்லி உள்ளது. சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த காற்று தர தொழில்நுட்ப நிறுவனமான IQ ஏர் கடந்த ஆண்டுக்கான உலக காற்று தர அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் மிகவும் மாசடைந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா 5வது இடத்தை பெற்றுள்ளது. 2023ஆம் ஆண்டு 3வது இடத்தில் இருந்த இந்தியாவில் காற்று மாசு 7% குறைந்துள்ளது. அதே நேரம் உலகிலேயே அதிக மாசு நிறைந்த 20 நகரங்கள் அடங்கிய பட்டியலில் 13 இந்திய நகரங்கள் இடம்பெற்றுள்ளன. இதில் மேகாலயாவின் பிர்னிகட் நகரம் முதலிடத்தில் உள்ளது. அங்குள்ள மதுபான ஆலைகள், இரும்பு மற்றும் உருக்காலைகளில் அதிக அளவு மாசு வெளியேறுவதால் இந்த நிலையை எட்டியுள்ளது. தலைநகர் டெல்லி, பஞ்சாபின் முல்லன்பூர், ஃபரிதாபாத், லோனி, ஹரியானாவின் குருகிராம், கங்கா நகர், உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டா, பிவாடி, முசாஃபர் நகர், ஹனுமன்கார் ஆகியவை அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. உலகிலேயே அதிக மாசு நிறைந்த தலைநகரமாக தொடர்ந்து 7வது ஆண்டாக டெல்லி நீடிக்கிறது.